உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அதிக வருமானத்துடன் தொடர்புடைய நன்மைகளில் ஒன்று என்ன? ஏ. அதிகரித்த ஓய்வு நேரம். பி. பொருட்களுக்கான அணுகல் குறைதல். சி. அதிக மன அழுத்தம். டி. குறைந்த வறுமை. சரியான பதில் டி. குறைந்த வறுமை. சரியான விடை டி. சோகஸ்மெலி. அதிக வருமானம் என்பது மக்களின் வாங்கும் திறனை அதிகரித்து வறுமையை குறைக்க உதவுகிறது. இதில் சிறந்த கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கிறது. வாஸ்கோ ட காமா இந்தியாவில் எங்கு தரையிறங்கினார்? ஏ. கோவா, கோவா. பி. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. சி. கள்ளிக்கோட்டை, காலிகட். டி. மும்பை, மும்பை. சரியான பதில் சி. கள்ளிக்கோட்டை, காலிகட். சரியான விடை கள்ளிக்கோட்டை. 1498 இல் போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா கேரளாவின் கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு கடற்கரையில் தரையிறங்கியதன் மூலம் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தார். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ. விஷ்ணுகுப்தர், விஷ்ணுகுப்தா. பி. சாணக்கியர், சாணக்யா. சி. கோடில்யர், கௌடில்யர். டி. மேற்கூறிய அனைவரும். சரியான பதில் டி. மேற்கூறிய அனைவரும். சரியான விடை டி. சோகஸ்மெலி. அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கோடில்யர் ஆவார். இவருக்கு சாணக்கியர் மற்றும் விஷ்ணுகுப்தர் என்ற பெயர்களும் உண்டு. மௌரிய பேரரசின் நிர்வாகம் மற்றும் வரிவிதிப்பு முறைகள் பற்றி இந்த நூல் விரிவாக விளக்குகிறது. வரிகள் ஒரு நாட்டின் எந்த பொருளாதார குறியீட்டின் நிலையை பாதிக்கலாம்? ஏ. வர்த்தக சமநிலை. பி. வேலையின்மை விகிதம். சி. பணவீக்க விகிதம். டி. பொருளாதார வளர்ச்சி. சரியான பதில் டி. பொருளாதார வளர்ச்சி. 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி. வரிகள் அரசாங்கத்தின் வருவாயை நிர்ணயிப்பதன் மூலம் நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் முதலீடுகளை பாதித்து பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன. சேலம் உருக்காலை எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 1973. பி. 1965. சி. 1970. டி. 1980. சரியான பதில் ஏ. 1973. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சேலம் உருக்காலை 1973 ஆண்டு தமிழ்நாட்டில் துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தி செய்வதற்காக நிறுவப்பட்டது. இது இந்திய உருக்காலை ஆணையத்தின் சேல் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுகிறது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஏ. 121 கோடி. பி. 7.2 கோடி. சி. 45 கோடி. டி. 3.13 கோடி. சரியான பதில் ஏ. 121 கோடி. சரியான விடை ஏ. 121 கோடி. 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 121.02 கோடியாக இருந்தது. இது உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5%. வரிகள் தொடர்பான விவாதத்தின் முதன்மை பொருள் என்ன? ஏ. உலகளாவிய வர்த்தகத்தில் அவற்றின் தாக்கம். பி. பண்டைய நாகரிகங்களில் அவற்றின் பயன்பாடு. சி. நாட்டின் வளர்ச்சிக்கு அவற்றின் முக்கியத்துவம். டி. தனிநபர் சேமிப்பில் அவற்றின் விளைவு. சரியான பதில் சி. நாட்டின் வளர்ச்சிக்கு அவற்றின் முக்கியத்துவம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. வரிகள் என்பவை நாட்டின் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான முக்கிய நிதி ஆதாரமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?